வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் குளத்தூருக்கு வழி அப்படின்னு மட்டும் கேளுங்க. கதறானுங்க. குளத்தூர்ன்ற வார்த்தையை கேட்டா கண்ணு குளமா மாறுது. நம்மளும் சும்மா ஒரு பாவம் எல்லாம் பாக்குற மூட்ல இல்ல. எங்கேயாவது திமிரா பேச்சு வச்சுன்னா அண்ணன் குளத்தூர்ல டிராபிக் ஜாம் இருக்கானே, அண்ணன் குளத்தூர்ல டிராபிக் ஜாம் இருக்கானே, அப்படி ஒரு ஊரைய மிரட்டி வச்சுட்டு தோத்துட்டு அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சென்னை மொத்தம் வெள்ளத்துல போகணுமா, பெரிய கண்ணகி பரம்பரை சாப விடுறீங்க ஆளுங்களை பாரு. இப்படி ஒரு சாதனையை படைச்சு இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு தலைவரை வாழ்த்தலாம் உங்களுக்கு மனசு வராது. வணங்கி அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா, 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, யாரா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா எரியுதடி மாலா ஃபேன போட. சரி, அவர்தான் பெரியவர் விட்டுலான்னு பார்த்தா அந்த பவள விழா பாப்பா சட்டமன்றத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆளுநர் உரைக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு தள்ளுவீங்களா? தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளதான் திமுக. ஆளுநர் உட்கார்ந்து போது முதல் இடத்தை வச்சு பாட வச்சதாண்டா தாவேக்கா. ஆளுநர் உரை அன்னைக்கு முதல்வர் பேச மாட்டார். 2வது நாள் தான் நன்றி அறிவிக்குவாங்க. அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து உட்கார்ந்து, முதல்வர் அவர்களே பேசுங்கள். ஏன்பா அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாரு, உங்க அப்பா ரிட்டையர் பண்ணி வீட்டுல உட்கார வச்சாரு, உனக்கு இன்னும் பத்தலையாப்பா, ஏன்பா அவர் வயிற்றுல கொட்டிக்கிற. சரி, இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகுது, ஏதோ ஆற்றாமையில பொறாமையில பண்றாங்க. அதுக்கு ஏன் பொறாமல் யோசிங்க. வெறும் தோல்வி இல்ல, ஒரு துறையும் சொல்லி வச்ச மாதிரி திருடிக்கிட்டு இருந்தமே. நம்ம ஜெயிச்சா நமக்கு 70, அதிமுக 30, அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு 70, திமுக 30. இன்னைக்கு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்கான், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு இடத்துல ஒரு ரூபாய் திருட மாட்டான், நம்மளையும் திருட விட மாட்டான்னு போது எவனோ திட்டம் திமுக காரன் போறே. தம்பி யாராவது இருந்தா இப்பயே சொல்லிட்டு நாங்களா கண்டுபிடிப்போம். அதனால எப்படி பார்த்தாலும் திருட முடியாது, இப்படி சம்பாதிக்க முடியாது தெரிஞ்ச உடனே அந்த அச்சத்துல பயத்துல கதறிக்கிட்டு இப்ப அட்மோஸ்ட் ரீசெண்டா அடிக்கிற கூத்து என்ன தெரியுமா, ஜென்சி. என்னமோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சு ஓட்டு நினைச்சிட்டு, இது இன்ஸ்டாகிராம் போல் இல்லடா, எலெக்ஷன் கமிஷன் நடத்துற ரியல் எலெக்ஷன். அதுதான் அந்த பவள பாப்பாக்கு புரியல. நான் சொல்றேன் ஜென்சி யாருன்னு. அந்த கூட்டத்துல நீல கலர் புடவை கட்டி எங்க அம்மா ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, தலை நரைச்சு, அவங்க ஜென்சி. அந்த கூட்டத்துல வெள்ளை சட்டை போட்டு தலை நரைச்சு ஒரு அண்ணா உட்கார்ந்து பாருங்க, அவரு ஜென்சி. எப்பா ஜென்சின்றது 2000 அப்புறம் பிறந்தவன் இல்லப்பா. ஜென்சின்றது ஒரு மைண்ட் செட், ஒரு சேஞ்ச் நோக்கி போற மைண்ட் செட். அது அந்த முகத்தை பார்த்தாதான் வரும். பவள விழா பாப்பா உன்னை பார்த்தா வராது. ஆனா இவங்களுக்கு அவதூறு பரப்ப சொல்லியா கொடுக்கணும். என்னென்ன அவதூறு? இன்னைக்கு நம்ம அமைச்சர், வனத்துறை அமைச்சர் சொந்த காசுல இருந்து வண்டலூர் ஜூக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கிறார். ஐயோ கவர்மெண்ட் காசு, ஐயோ கவர்மெண்ட் காசு. டேய், கவர்மெண்ட் காசு திருடுறதையும் குழப்ப வச்சிருந்த நீங்க சொந்த காசுல சேவைப்படுற விஎம்ஐ காரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 33 வருஷமா பசிச்ச வயிற்றுக்கு சோறும் படிப்புக்காக எங்க குழந்தைங்களுக்கு படிப்பும் கொடுத்த இயக்கம் கிடையாது. என்னமோ 2 வருஷம் கட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பெரிய பாளையத்துல, ஏரால் பண்ணையில 2 மணி நேரத்துல உரிமையாளர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. தமிழகத்தில் எந்த மூலையில எந்த பிரச்சனை துரிதமான நடவடிக்கை. 15 ரவுடிகளை ஸ்கிரீன் பண்ணி 3000 பேரை டிடைன் பண்ணி 800 பேரை ரிமாண்ட் பண்ணி 2 நாள்ல 270 கிலோ கஞ்சாவை அடிச்சு 2500 போதை மாத்திரை அடிச்சு ஒட்டுமொத்த கஞ்சா சப்ளையும் தடுத்திருக்குது தமிழக வெற்றி கழகம். பாயிண்ட் என்னன்னா கண்ணா, இதெல்லாம் வெறும் ட்ரையலர். இதுதான் இன்னும் இதுக்கு 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுடைய சீன். 25 வருஷம் தாங்குவானுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல.